ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு சிசேரியன் பண்ணாங்க. அதனால் எனக்கு பேக் பெயின் இருக்குது. மற்றும் நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து மெட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஸ்பைனல் வந்து இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த பேக் பெயின் இருக்குது. இது காமனாக சொல்லக்கூடிய அதிகப்படியான ஒரு ரீசன் சொல்லலாம் பேக் பெயினுக்கு. இதெல்லாமல் நம்ம அன்றாட வாழ்வில் பண்ணுற சில தவறுகள்னால பேக் பெயின் வரும் அப்படிங்கிறத நம்ப முடியுதா? கண்டிப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கழுத்து பகுதியில் மற்றும் சர்விக்கலில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்களுக்கு, அதாவது அதிகமான எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கிறவங்க, மொபைல் ஃபோனை குமிஞ்சிட்டே பார்க்குறவங்க, இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பெயின் வரும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் ஜேர்னியில் வந்து பைக் ட்ரைவ் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் நமக்கு பேண்ட் பாக்கெட்டில் வந்து பர்ஸை வந்து கேரி பண்ணுறது, இதெல்லாமே வந்து லைட்டாக பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறங்காட்டி ஆங்கிளில் வந்து ஏற்படக்கூடிய ஸ்லிப்னஸ் ஆகட்டும், மற்றும் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப டைட்டாக, லெகின்ஸ் போன்ற ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணும்போது பேக் பெயின் வரும். ஸோ ஸ்டே ஹெல்த்தி.